சென்னையில் திமுக செயற்குழு கூட்டத்திற்கு பின் அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதே மாதிரி மத்திய பாஜக கண்டிச்சும் பல தீர்மானங்கள் இடம்பெற்றிருக்கு. பாஜக கண்டிச்சிருக்கிறோம். அதிமுக தீர்மானத்துக்கு பதில் சொல்லிருக்கோம். அவ்வளவுதான். அவங்க ஏற்கனவே போட்ட தீர்மானத்துக்கு பதில் சொல்லிருக்கோம். அவ்வளவுதான். இல்ல டங்ஸ்டன் சம்பந்தமா அதிமுக ஆமா அவங்க பொய் சொன்னாங்க. உண்மை நிலவரத்தை விளக்கக்கூடிய அளவு தீர்மானம் அமைச்சிருக்கு. அவ்வளவுதான். லட்சத்தீப மீட்புன்னு சொல்லி அதுல ஒரு தீர்மானம் இடம்பெற்றிருக்கு. அது இப்போ அது தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கோம். அதுதான் காரணம்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்திருக்கிற பிரதமர் புது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக நல்ல முடிவு வரும். இலங்கைக்கு தாரை வர்த்தது திமுகவும் காங்கிரஸ் அது என்ன? அது தொடர்ந்து அந்த திட்டமிட்டு ஒரு பொய் சொல்லப்படுகிறது. திமுக முதல்ல ஆட்சியில் இருந்து கண்டன தீர்மானம் போட்டது கலைஞர் தான். தமிழ்நாடு பூரா கண்டன கூட்டம் ஆட்சியில் நடத்தியது. அந்த கண்டன கூட்டத்தில் பேசியவரில் நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கிறேன். 1900 நான் விழுப்புரத்தில் நானும் OP ராமன் அமைச்சரும் பேசினாங்க. தமிழ்நாடு பூரா திமுக சார்பில் கண்டன குழு பொதுக்கூட்டங்கள் நடத்தி அந்த தீர்மானம் வருகிற போதே எதிர்த்தது கலைஞர். கண்டன கூட்டம் ஆளுங்கட்சியா இருந்தே நடத்தணும். நானே விழுப்புரத்தில் OP ராமனோட பேசியிருக்கேன். 2026 கட்சித்தீவை மீட்பதற்கான வாய்ப்பு அது எண்ணங்கள் மீட்கணுன்றது அது எங்க கையில் இல்லையே. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் உண்மைத்தன்மையை வெளியிடுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுல மத்திய அரசு நீங்க அனுமதி உங்களுக்கு கொடுக்கணும், அதாவது அந்த சுரங்கத்துக்கு அனுமதி வழங்குவதை மாநில அரசுக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லி தான் நீங்க கருத்து எழுதியா குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவர் பொய் சொல்றதுக்குன்னு அவருக்கு பட்டமே கொடுத்துட்டாரு. பொய் தான் சொல்றாரு. பொய் தான் சொல்றாரு சார். பாஜகவோட நீங்க நடுநிலையோட சொல்லுங்க. அமித்ஷா பேசுனதா எல்லோரும் எதிர்த்தார்கள். பழனிசாமி எதிர்த்தாரா? பேசினாரா? இதுல உங்க முடிவுக்கு விட்டுறேன். நீங்களே சொல்லுங்க. பிரதமர் வரும்போதெல்லாம் எதிர்கட்சியா இருக்கும்போது பிரதமர் இங்க வரும்போதெல்லாம் கருப்பு கொடி நீட்டுறீங்க, கருப்பு கொடை இப்ப எங்க வெள்ளை கொடி காட்டணும்? வெள்ளை கொடைகள் உங்க கையில தீர்மானம் இருக்குல்ல? தீர்மானத்துல கண்டிச்சு நாங்க தானே போட்டோம். எடப்பாடி போட்டார் அப்படி தீர்மானம். அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. நாங்க போட்டோம்ல, ஆதரிச்சா போட்டோம். இன்னைக்கு தீர்மானம் போட்டோம்ல, தீர்மானத்தை போட்டிருக்கிறோம். கண்டிச்சு பேசணும். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.